ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. 1968 வருஷ வாக்கில் பெரியவா செகந்திராபாத்லேருந்து விஜயவாடாக்கு வரா. இந்த விஜயவாடாக்கு வரத்தையே பல ஊர்கள்லாம் பார்த்துன்னு வந்தா அப்படின்னு சொன்னோம். அப்போது இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பெரியவாளோட முயற்சியினால பெரியவாளோட அனுகிரகத்தினால் நடந்தது. என்ன அப்படின்னா, வடதேசத்துல குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடம், அங்கதான் கீதை உபதேசம் பண்ணினது சுவாமி அர்ஜுனனுக்கு. பாரத போர் நடந்தது. அந்த குருக்ஷேத்திரத்துல ஒரு கீதோபதேசம் பண்றாப்புல சுவாமி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்றது அந்த தேர்ல தட்டுல உட்காந்து பண்றதையே ஒரு பளிங்கு சிலையா பண்ணி அங்க பிரதிஷ்டை பண்ணினா முன்னாலேயே அப்படின்னு பார்த்தோம். அதே போல கீதாரங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை பெரியவா திறக்கணும்னு ஆசைப்பட்டு பெரியவாளோட விருப்பத்தினால அப்போ மந்திரியா இருந்தார் குல்ஷாரிலால் நந்தா அப்படிங்கிறவர். அவரோட தலைமையில குருக்ஷேத்திரத்துல இந்த 68ஆம் வருஷம் இந்த கீதாரங்க கட்டிடம் திறக்கப்பட்டது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த கீதையும் அந்த கீதையோட சாரத்தையும் அந்த தாத்பரியத்தையும் உலகம் முழுக்கலும் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு தலைமை ஸ்தானம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அதே குருக்ஷேத்திரத்துல இந்த கீதாரங்க கட்டிடத்தை பெரியவா திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த குல்ஷாரிலால் நந்தா அதை திறந்து வச்சார். அது சிறப்பாக செயல்பட்டு வருது. இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த கீதையை பிரச்சாரம் பண்ணிட்டு வருது. அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த பெரியவாளோட ஒரு முயற்சி அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். பெரியவா அந்த கீதோபதேசம் வைக்க சொல்றதையே ஆதிசங்கரருக்கும் சந்நிதி வைக்க சொன்னா அப்படின்னு பார்த்தோம். இந்த கீதை பிறந்து இந்த குருக்ஷேத்திரம்ல அந்த மண்ணுல பூமியில அந்த சொன்னவர் உபதேசம் பண்ணினவர் ஜெகத்குரு கிருஷ்ணரான ஜெகத்குரு. அதுக்கு அதே பரமாத்மாவோட அவதாரமான ஆதிசங்கர் தான் பாஷ்யம் பண்ணினார். அதே பரமாத்மாவோட மறு அவதாரமான பெரியவா தான் அதை பிரகாசப்படுத்துறதுக்கும் நாம ஸ்மரிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் காரணமாயிரு.